வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல மென்சுரேஷன் ரிலேட்டடா சிஜிஎல் 2023ல எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுவும் பர்ட்டிகுலரா மென்சுரேஷன் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. இதுல 3 இது கவர் பண்ணுவோம். 1 மென்சுரேஷன் ரிலேட்டடா டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்கான்னு சொல்லி கவர் பண்ணுவோம். அதோட சேர்த்து கான்செப்ட். அதோட சேர்த்து ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஆன்சர் பண்றது இந்த 3மே பார்ப்போம். மென்சுரேஷன் பொறுத்தளவுக்கு என்னன்னா எல்லா கொஸ்டினுமே ஈஸி கிடையாது. பட் சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த சீரிஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 4.2 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் என்னன்னா ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் 14th ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மென்சுரேஷன் ஃபார்முலாவை வந்து நோட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்ல என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணு. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மட்டும், எல்லா ஃபார்முலாம் கிடையாது, இம்பார்ட்டன்ட் பண்ணும். பர்டிகுலரா பார்த்தோம்னா வால்யூம் ரிலேட்டடான ஃபார்முலா. இதுல கொஸ்டின் என்ன, ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா. ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா வந்து V is equal to 4/3 pi r cube. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுவோம். V is equal to 4/3 pi r cube அப்படின்னு இருந்தது. இப்போ என்ன, பைக்கு வந்து 22/7 கொடுத்துருக்காங்க. R வந்து 4.2 சென்டிமீட்டர். அப்போ 4/3 அப்படியே இருக்கட்டும். பை வந்து என்ன 22/7 சொல்லிட்டாங்க. இன்ட்டு R ஓடது என்ன 4.2. அப்போ 4.2 இன்ட்டு 4.2 இன்ட்டு இன்னொரு 4.2. ஏன்னா R கியூப்னால. இப்போ அதை 7 அடிச்சுன்னா ஒரு 7 42 என்ன வரும், 6 7 42. அப்போ 0.6 அப்படின்னு வரும். ஒரு 3 3 இதை அடிச்சோம் அப்படின்னா 0.2 அப்படின்னு வரும். ஃபைனல் நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த 4 இன்ட்டு 22 என்ன வரும், 88 அப்படின்னு வரும். இன்ட்டு 0.2 இன்ட்டு 4.2 இன்ட்டு அகைன் ஒரு 4.2. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம். 4.2 4.2 இன்ட்டு 0.2 இதை பண்ணோம் அப்படின்னா 3.528 அப்படின்னு வரும். அப்ப என்ன, இந்த 88 இன்ட்டு 3.528 இதை பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இதை பண்ணா என்ன 310 வந்து 464 அப்படின்னு வரும். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன், அதனாலதான் சொல்றேன். 310 464 இது கரெக்ட் கொஸ்டின் எங்க இருக்குன்னா டில இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து என்ன லேர்னிங்னா இந்த கால்குலேஷன் தான். இதை நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா போறோமோ அது அளவுக்கு இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். If the total surface area of a cube is 24 square units, then what is the volume of cube அப்படின்னு சொல்றாங்களே. இதுல ரெண்டு, ஒன்னு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்னு வால்யூம். எதோடது, கியூபோடது. அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அகைன் நம்ம ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருந்தா போதும். இடத்துல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட கியூபோட ஃபார்முலா இங்க இருக்கு, வால்யூமோட ஃபார்முலா கியூபோட ஃபார்முலா இது இருக்கு. என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது எவ்வளவு சொல்றாங்க 24 அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 6s². எஸ் மீன்ஸ் வந்து சைடு. அப்ப என்ன 24 அப்படின்னு இருக்கலாம். இப்ப எஸ் வேணும்னா என்ன, s² இருக்கட்டும். 24 டிவைடட் பை வந்து 6 இருக்கும். அடிச்சோம் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். அப்ப எஸ்ஸோட வேல்யூ என்ன 2ன்னு வரும். என்ன கண்டுபிடிச்சோம், சைடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சைடு கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், வால்யூம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கியூபோட வந்து கியூப் ஆஃப் வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா, கியூப் ஆஃப் வால்யூம் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா எஸ் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். சைடு கியூப்னு சொல்லுவோம். அப்ப சைடு என்ன 2. அப்ப 2 வந்து கியூப் போட வேண்டியது. 2 கியூப் பண்ணா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வரும். 2 4 4 2 8. அப்ப 8 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 8 கியூபிக் யூனிட். ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரெண்டே ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதே மாதிரி வால்யூம் ஃபார்முலா கியூப். தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The volume of a cone is 79,920 centimeter cube. If the height of the cone is 160 centimeter, then find the diameter of base அப்படின்னு சொல்றாங்கல்ல. டயாமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க கோனோடது. நம்ம டயாமீட்டர் தான் டின்னு சொல்லுவோம். இது வேணும்னா என்ன சொல்லுவோம், 2r சொல்லுவோம். ரேடியஸை 2 பண்ணோம் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலன்னா நம்மளுக்கு சொல்லிக்கோங்க வால்யூம் சொல்றாங்க. அப்போ கோனோட வால்யூம் ஃபார்முலா, கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன 1/3 πr²h. அப்போ கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன வரும் 1/3 πr²h அப்படின்னு வரும். இதுல வால்யூம் என்ன சொல்லிக்கோம் 73,920 அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவலன் டு 1/3 இருக்கு. பை வந்து என்ன 22/7 அப்படின்னு சொல்லலாம். ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், r². இந்த இடத்துல ஹைட் கொடுத்துருக்காங்க கோன் 160 அப்படின்னு போட்டலாம். ரைட்டா. இப்ப நம்ம r² மட்டும் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த சைடு பாருங்க 73,920. இதோட என்னன்னா இந்த கீழே இருக்கிற 7 வந்துடும், 3 மேல வந்துடும். கீழே அடுத்து இது கீழே என்ன வரும் 22 வரும். அதே மாதிரி வந்து 160 அப்படின்னு.
இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடி பண்ணிடலாம். இதை 11 அடிச்சா 2 11 22 வரும். இதை நம்ம 11 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 672 அப்படின்னு வரும். அடுத்து என்ன, இது 8 அடிச்சுன்னா ஈரெட்டா 16 அப்படின்னு வரும். இதை நம்ம 8 அடிச்சோம் அப்படின்னா 84 அப்படின்னு வரும். அகைன் 2 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 அப்படின்னு வரும். அகைன் 2 அடிச்சோம் அப்படின்னா 21 அப்படின்னு வரும். அப்ப ஃபைனல் என்ன இருக்கு, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இருக்கு. அப்ப இதையும் பண்ணோம்னா 21 தான் வரும். அப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 இன்ட்டு 21. என்னன்னா ஆர் தான் வேணும் அப்படின்னா இதை நான் 2ல 1 எடுத்தா போதும், அதுதான் ஆறா இருக்க போகுது. அப்ப என்ன வரும், 21 அப்படின்னு வரும். ரைட்டா? அப்ப என்ன கண்டுபிடிச்சோம், ஆர் வந்து இதுல கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு தேவை டயாமீட்டர். டயாமீட்டர் என்னன்னா டி ஈக்குவல் டு 2r அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆரோட வேல்யூ 21 இன்ட்டு வந்துன்னா 2 போடுவோம். 21 இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 42 வரும். அப்ப ஆன்சர் என்ன, 42 அப்படின்னு வரும். ரைட்டா? அதனால ஆன்சர் டி தான் வரும். சிம்பிள் தான், ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். Ravnut carries water to school in a cylindrical flask with a diameter 12 cm and height 21 cm. Determine the amount of water that she can carry in the flask இருக்குல்ல. இதுல சிம்பிள் என்னன்னா, இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபிளாஸ்க் சொல்றாங்கல்ல, இதுதான் க்ளூவே. சிலிண்ட்ரிக்கல் ஃபிளாஸ்க்னா அப்ப சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியும், அந்த வால்யூம் தெரிஞ்சா போதும், அதை வச்சு சொல்லலாம் இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு. என்ன வால்யூம் ஆஃப் எதோடதுன்னா சிலிண்டரோட ஃபார்முலா தெரியணும். அப்ப வால்யூமோட சிலிண்டர் ஃபார்முலா என்ன, V ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். பையோட வேல்யூ என்ன, 22 பை வந்து 7 இருக்கு. ஆர் என்ன இந்த இடத்துல பாருங்களேன், டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லுவோம். டயாமீட்டர் ஈக்குவல் டு 2r அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டயாமீட்டர் வந்து 12னால ஸோ 2r அப்படின்னு இருக்கும். ஆறு வேணா என்ன 12 பை வந்து 2 போடும். அப்ப என்ன வரும், 6 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 6 இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர்னால 6 இன்ட்டு 6 வரும். ஹச்சோட வேல்யூ என்னன்னா ஹைட் கொடுத்துருக்கோம் 21 சென்டிமீட்டர். அப்ப இங்க என்ன வரும், 21 அப்படின்னு வரும். இப்ப அதை அடிச்சோம்னா 7ஆல் அடிச்சோம் அப்படின்னா இங்க 3 அப்படின்னு வரும். ஃபைனலா என்ன 22 இருக்கு, அதே மாதிரி 6 இருக்கு, இன்ட்டு 6 இன்ட்டு 3 இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா 2376 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 2376. ஆன்சர் சி தான் வரும். ஒரே ஃபார்முலா தான், V ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர் ஹெச். இது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், the volume of cone with the height equal to radius and slant height 5 cm. இதுல என்ன, கோனோட வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சா போதும் ஆன்சர் பண்ணலாம். அப்ப கோனுக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன, கோன் இங்க இருக்கு, வால்யூம் ஃபார்முலா. அப்ப V ஈக்குவல் டு 1/3 πr ஸ்கொயர் ஹெச். இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல ஹைட் வந்து h7 நார்மலா கொடுக்கல, ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கான். நார்மலா ஹைட் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு இங்க ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணவே இதை ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணீங்க. ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்லாண்ட் ஹைட் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி அதை வச்சுதான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்களேன், ஹைட் வந்துன்னா ஈக்குவல் டு ரேடியஸ் சொல்றாங்க. அதாவது ஹைட் இருக்கா, அதே மாதிரி ரேடியஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்ப அது ரெண்டும் நம்ம என்ன வச்சுக்கலாம், காமனான எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப இந்த ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ எவ்வளவு சொல்லிக்காங்க, 5 அப்படின்னு சொல்லிக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலாலாம் அப்படியே வந்து பண்றேன். 5 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன, ஹச்சும் ஆரும் ரெண்டும் சேம் தான். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இதையும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம், இதையும் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப 5 ஈக்குவல் டு என்ன வரும், ரூட் 2x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப 5 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். நம்ம என்ன இந்த ரூட்டை போக்கணும் அப்படின்னா ரெண்டு சைடு வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 5 பண்ணோம் அப்படின்னா 25 வரும். இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் போயிடும். அப்ப என்ன வரும், வெறும் 2x ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன வந்துடும், 2x ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா 25 பை வந்து 2 அப்படின்னு இருக்கும். இப்ப எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா இந்த சைடு வந்து ரூட் எடுக்கணும். இப்ப 25 ரூட் எடுத்தா 5 அப்படின்னு வரும். கீழே 2னா ரூட் 2 அப்படின்னு வரும். இது எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலால இப்ப வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஏன்னா V ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல பை பாருங்களேன், 4 ஆப்ஷன்லுமே பை அப்படி தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண, பைக்கு வேல்யூ அப்ளை பண்ண தேவையில்ல. 1/3 இருக்கட்டும், பையும் இருக்கட்டும், ஆர் ஆரா இருந்தாலும் சரி, ஹச்சா இருந்தாலும் சரி, இந்த வேல்யூ தான் நம்ம அப்ளை பண்ணணும். ரைட்டா? அப்ப என்ன வரும், 5 பை வந்து ரூட் 2 ஸ்கொயர்னால வந்துன்னா ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஹச்சுக்குமே என்னன்னா 5 பை வந்து ரூட் 2 அப்படின்னு வரும். இப்ப என்ன ஆகும், 5/3 அப்படின்னு இருக்கும். இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணா 25 அப்படின்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணா 2 தான் வரும். இன்ட்டு 5 5 ரூட் 2 அப்படின்னு இருந்தது. இப்ப 5 25ஆல பார்த்தோம் அப்படின்னா 125 பை அப்படின்னு வரும். கீழே 32
அப்ப 6 ரூட் 2 அப்படின்னு வரும். அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்களேன், பில இருக்கு பாருங்களேன். 125/6 சாரி பி கிடையாது. 125/6 ரூட் 2 அப்படின்னு இருக்கணும். அதனால ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. இதையும் சிம்பிள் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபார்முலா ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கு என்னன்னா வேற ஃபார்முலா இருக்கு. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்ச போதும் இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அடிக்கடி வந்து எஸ்எஸ்சில பார்க்கலாம். The area of true triangle is in the ratio 5:3 and their height are in the ratio 5:7. Find the ratio of their base அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ என்னன்னா ட்ரையாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன? ட்ரையாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா பார்த்தோன்னா அரை பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 2 ட்ரையாங்கிள் அதோட ரேஷியோன்னு சொல்றாங்க. அப்ப A1 A2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5:3. அப்ப 5:3 அப்படின்னு எடுத்துக்கலாம் ரைட்டா. இப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிடலாம். A1க்கு என்ன பண்ணலாம், அரை B1 இன்ட்டு H1 டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக பண்றேன். A2 வந்துன்னா அரை B2 இன்ட்டு வந்து H2 அப்படின்னு போடலாம். இன்ட்டு என்ன வரும், ஈக்குவல் டு 5/3 இருக்கு. இதில் என்ன சொல்றாங்கன்னா ஹைட் வந்துன்னா 5:7 சொல்றாங்க. அப்ப ஹைட்டுக்கு என்ன 5/7. இப்போ 1/2 இருக்கட்டும், B1 இருக்கட்டும், H1க்கு என்ன சொல்லலாம் 5 அப்படின்னு போடலாம். B2 அதாவது 1/2 B2 அப்படியே இருக்கட்டும். H2க்கு என்ன போடலாம் 7 அப்படின்னு போடலாம். ஈக்குவல் டு என்ன 5/3. இப்போ இந்த 1/2வும் 1/2வும் அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்கு, நம்மளுக்கு B1/B2 தான் தேவை. ஏன்னா பேஸோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. B1/B2 இருக்கட்டும். மிச்சம் இருக்கு 5/3 இந்த சைடு வந்துடும், 7 மேல வந்துடும், 5 வந்து கீழே வந்துடும். 5 5 போச்சு அப்படின்னா B1/B2 ஈக்குவல் டு என்ன 7/3. அப்ப 7:3 வரும். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. சிம்பிள். பட் என்ன ட்ரையாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சா போதும், அதை அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். If the side of an equilateral triangle is increased by 34%, then what percentage will it area increase அப்படின்னு சொல்றாங்களே. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இன்க்ரீஸ் ஆகுது, ஏதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஏதாவது ட்ரையாங்கிள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு எஃபிஷியன்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எஃபிஷியன்ட் இன்க்ரிமெண்ட் வந்துன்னா பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா எஃபிஷியன்ட் இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரிமெண்ட் வந்துன்னா பர்சன்டேஜ் வரும். பிளஸ் என்ன வரும்னா அந்த இன்க்ரிமெண்ட் ஆகுறத ஸ்கொயர் பண்ணி கீழே வந்து 100 போட்டா அவ்வளவுதான் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதுல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 34% இன்க்ரீஸ் ஆகுது. என்னன்னா 34 அப்படின்னு போட்டுக்கலாம். அகைன் என்னன்னா அதே 34, ஏன்னா அகைன் இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் பிளஸ் வந்து இன்க்ரிமெண்ட்னா 34 ஸ்கொயர் டிவைட் பை வந்து 100 அப்படின்னு வரும். இப்போ 34 பிளஸ் 34 அப்படின்னா 68 வரும். பிளஸ் 34 இன்ட்டு 34 டிவைட் பை வந்து 100 இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், 68 இருக்கு பிளஸ் 34 இன்ட்டு 34 வேணா 1156 டிவைட் பை வந்து 100 இருக்கும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஸ்தானம் தள்ளி வந்து புள்ளி வைக்கலாம். அப்ப 68 பிளஸ் வந்து 11.56 வருது. இதை கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 79.56 வரும். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன 79.56 இதுதான் வரும் ரைட்டா. இது வந்து ஒரு ஃபார்முலா, ஷார்ட்கட்ஸ் ஃபார்முலா. இது நான் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்து எஸ்எஸ்ல கேட்கறாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ஹோம்வொர்க் பண்ணிக்கலாம் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் a cube? Perimeter of one face of the cube is 40 சென்டிமீட்டர்னு சொல்றாங்களே. நம்மளுக்கு என்ன கியூப்புக்கான வால்யூம் ஃபார்முலா தெரியணும். ஃபர்ஸ்ட் கியூப்புக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன தரும், V is equal to S cube. அப்ப V is equal to S cubeனா சைடு கியூப். S ஓட வேல்யூ தெரிஞ்ச போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். S எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பெரிமீட்டர் ஆஃப் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப். அதாவது ஒரு கியூப் இருக்கு. ஸோ அந்த கியூப்ல என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கியூப் மாதிரி வந்து அசியூம் பண்ணிங்க. இந்த கியூப்ல ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒன் ஃபேஸ்னா ஏன்னா இதுதான் வந்து ஒன் ஃபேஸ். இந்த ஒன் ஃபேஸ்ல எத்தனை சைடு பாருங்க, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. அப்ப என்ன சொல்லலாம், ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப். ஒரு ஃபேஸ் ஆஃப் த கியூப் இருந்துச்சுன்னா எத்தனை சைடு வேணும், 4 சைடு வரும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம், 4 சைடு தான் என்ன சொன்னா அதுதான் வந்து 40 சென்டிமீட்டர். ஏன்னா வேணும் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப்னு சொன்னா அப்ப 40 சென்டிமீட்டர். அப்ப ஒரு சைடு வேணா என்ன பண்ணுவோம், 45 வந்து 4 போடும். 45 வந்து 4 போட்டோம் அப்படின்னா 10 அப்படின்னு வரும். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு, சைடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப சைடை வந்துன்னா நமக்கு வால்யூம்ல போட்டோம்னா ஆன்சர் வந்துரு போகுது. சைடு என்ன 10 வந்து கியூப் போட வேண்டியது. 10 கியூப் போட்டோம் அப்படின்னா 1000 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் ஒரு ரைட்டா. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய அதே ஃபார்முலா தான். பட் அந்த எஸ் கண்டுபிடிக்க எப்படி பண்ணணும் அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் a circle with radius 5 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் 60 டிகிரி. இப்போ என்னன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு நார்மலா வந்து சர்க்கிளுக்கான வந்து ஏரியா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல.
இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சிஜிஎல்ல பர்டிகுலரா கேட்கறாங்க. இதை நீங்க ரொம்ப பண்ணிக்கணும். இப்ப ஏரியா ஆஃப் த செக்டர் என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா என்ன சொல்லலாம்? ஏரியா ஆஃப் த வந்துன்னா ஏரியா ஆஃப் த செக்டர். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஆஃப் த செக்டர் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா பை வந்து 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுல ஆர் வந்து ரேடியஸ், ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துட்டாங்க. தீட்டாவோட வேல்யூ என்ன சொன்னாங்க 60 டிகிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது. 5 வந்துன்னா 22 பை வந்து 7 அப்படின்னு இருக்கு. ஆறு வந்து 5, அப்ப 5 ஸ்கொயர் பண்ணா 25 அப்படின்னு வரும். தீட்டா வந்து 60 டிகிரி. கீழே என்ன இருக்குன்னா 360 டிகிரி இருக்கு. இப்ப இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் வந்து அடியாலாம் வேற எதால அடிக்கலாம்னு பாருங்களேன். 36 எதால அடிக்கலாம்னா 6ஆல அடிக்கலாம். இங்க வந்து 1 அப்படின்னு வரும். அடுத்து இதை வந்து எதால அடிக்கலாம்னா 2ஆல அடிச்சுன்னா 3 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னா 11 வரும். ஃபைனலா என்ன இருக்கு 11 இன்ட்டு 25 கீழே என்ன இருக்குன்னா 7 இன்ட்டு 3 அப்படின்னு இருக்கு. இப்ப 11 25ஆல பண்ணோம் அப்படின்னா 275 வரும். கீழே 7 3 வந்து 21 வரும். இப்ப இதை அடிச்சா அதான் ஆன்சர். இதை அடிச்சோம்னா 13.09 வரும். இதுதான் வந்துன்னா அவங்க கேட்ட கேள்வி ரைட்டா. அதனால அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 13.09 மீன்ஸ் 13.1. அதனால ஆன்சர் சி தான் வரும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன இந்த ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா தெரிஞ்ச போதும் இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதை பாருங்களேன். த ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 centimeter is 32 pi centimeter squared. Find the length of the corresponding arc of the sector ன்னு சொல்றாங்களே. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்ததும் ஏரியா ஆஃப் த செக்டர் பத்தி தான் கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல ஆர்க் ஆஃப் த செக்டர் சொல்றாங்களே. இதுக்கு என்ன ஃபார்முலா லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. லென்த் ஆஃப் ஆர்க் என்ன வரும் அப்படின்னா 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு தீட்டா பை வந்து 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லென்த் ஆஃப் த ஆர்க்ல என்னன்னா 2 பை, ஏன்னா ஆன்சரே வந்து பை தான் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை. ஆர் வந்து ரேடியஸ் இங்க கொடுத்துருக்காங்க. டீட்டாவோட வேல்யூ தெரியணும். டீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும் தான் இதுல வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ப டீட்டாவை கண்டுபிடிக்க தான் ஏரியா ஆஃப் த செக்டர் வந்து கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் ஏரியா ஆஃப் த செக்டர் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணணும். ஏரியா ஆஃப் த செக்டர் என்ன வரும்னா ஈக்குவலன் டு பை ஆர் ஸ்கொயர், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டீட்டம் டிவைட் பை என்னன்னா 360 டிகிரி அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன ஏரியா ஆஃப் த செக்டரோட வேல்யூ இங்க பாருங்க 32 பை அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப 32 வந்து பை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு பை இருக்கு. ஆர் ஆரோட வேல்யூனா 12 சென்டிமீட்டர். அப்ப 12 ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். இன்ட்டு டீட்டம் டிவைட் பை வந்து 360 அப்படின்னு இருக்கு. இந்த பைக்கும் இந்த பைக்கும் அடியாயிலாம். இப்ப என்ன தீட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்னா 32 இன்ட்டு இந்த 360 இந்த சைடு வந்துடும். இந்த 12 ஸ்கொயர் 144 அது கீழே வந்துடும்ல 144 அப்படின்னு வரும். இதை எதால அடிக்கலாம்னு பாருங்களேன். இது ஆறால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 24 அப்படின்னு வரும். இதை ஆறு அடிச்சோம்னா 60 அப்படின்னு வரும். அகைன் இதை வந்து என்னன்னா ஆறால அடிக்கலாம் 4 அப்படின்னு வரும். இதை அடிச்சோம்னா 10 அப்படின்னு வரும். இப்ப இதை 4ஆல அடிச்சோம் அப்படின்னா இது 8 அப்படின்னு வரும். இப்போ ஃபைனலா டீட்டோட வேல்யூ வந்தனா 80 அப்படின்னு வரும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சனால லென்த் ஆஃப் த ஆர்க் இந்த ஃபார்முலா அப்படியே டைரக்டா அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணா என்ன வரும் 2 இருக்கு. பை வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு ஆன்சர் பாருங்க பை அப்படியே தான் இருக்கு. அப்ப பை அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ வந்து 12, தீட்டாவோட வேல்யூ வந்து 80 டிவைட் பை என்னன்னா 360 அப்படின்னு போடலாம். இதை அடிச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர். இதுல இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடியாயிரும். ஒரு 12 12 3ஆல அடியாகும். இப்போ ஃபைனலா என்ன இருக்கு 8 2 வந்து 16. ஸோ 16 பை பை வந்து 3 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன 16/3 பை தான் வந்து ஆன்சர். அதனால இ தான் ஒரு ரைட்டம். இதுலயும் வந்து சிம்பிள். ஆனா 2 ஃபார்முலா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரே ஃபார்முலா ஏரியா ஆஃப் த செக்டர் பார்த்தோம். இந்த இடத்துல என்னன்னா லென்த் ஆஃப் த ஆர்க் அதுவும் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதை பாருங்களேன். இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். A conical tent of a height 10 meter and base diameter 48 meter was erected by the company in a park. Find the curved surface area of the tent அப்படின்னு சொல்றாங்களே. டென்ட் நான் என்ன சொல்லுவோம் ஜஸ்ட் நார்மலா இந்த நிறைய ட்ரிப்லாம் போறவங்க வந்துன்னா ஒரு டென்ட் போட்டு வந்துன்னா அந்த இடத்துல தங்குவாங்க. இந்த மாதிரி வந்து டென்ட் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கோனிக்கல் டென்ட் சொல்றாங்க. ஹைட் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 10 மீட்டர். அப்ப இதோட ஹைட் எவ்வளவு வருதான் 10 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பேஸ் டயாமீட்டர் எவ்வளவு சொல்றாங்கன்னா இந்த டயாமீட்டர் எவ்வளவு சொல்றாங்க 48 சொல்றாங்க. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னா ரேடியஸ் என்ன வரும் இதோட பாதி. அப்ப 24 அப்படின்னு வரும். சரி இப்ப என்னன்னா ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கேட்ட கேள்வி வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சா போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இது கோன் கோனிக்கல் டென்ஸ் சொல்றாங்க. அப்ப கோனுக்கான கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இதுதான். இந்த இடத்துல ரேடியஸ் வந்துன்னா 24 இருக்கு. ஆனா எல் கண்டுபிடிக்கணும். எல் மீன்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல லென்த் என்னன்னா இந்த ஸ்லாண்டிங்கான ஹைட் தான். அப்ப என்ன சொல்லலாம் எல் இஸ் ஈக்குவல் டு வந்துன்னா ஸ்லாண்டிங் ஹைட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு வந்தாவே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை அப்ளை பண்ணும்.
ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலா என்னன்னா இந்த இடத்துல ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம், ஈக்குவலன் டு வந்து ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்லாண்ட் ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து எல். ஹச் என்ன, ஹச் மீன்ஸ் வந்து ஹைட் வந்து 10 கொடுத்துருக்கோம். இப்போ 10 ஸ்கொயர் வரும். ஆர் மீன்ஸ் வந்து ரேடியஸ், அப்போ 24 வந்து ஸ்கொயர் வரும். இதுல என்ன இருக்குன்னா ரூட் இருக்கு. 10 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 100 அப்படின்னு வரும். 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 576 அப்படின்னு வரும். இப்போ 100 576 கூட்டினா 676. இதுல என்ன இருக்குன்னா ரூட் இருக்கு. இதுலயுமே வந்து ரூட் இருக்கு. அப்ப என்ன எல் வேணும் அப்படின்னா 676 கம்ப்ளீட் எது ரூட் வரும்னு பாருங்க, 26 வரும். அப்ப எல் ஈக்குவல் டு வந்து என்னன்னா 26. அவ்வளவுதான், டைரக்டா என்ன கண்டுபிடிச்சலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வந்து கோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா பை ஆர் எல். ஸோ பையோட வேல்யூ வந்து 22 பை வந்து 7 அப்படின்னு இருக்கு. ஆரோட வேல்யூ வந்து 24, எல்லோட வேல்யூ 26. இதை 7ஆல் அடிச்சோம் அப்படின்னா அடிக்க கூட தேவையில்லை. இங்க பாருங்களேன், பையோட வேல்யூ எல்லாத்துலயும் ஆப்ஷன் இருக்கு. நான் தேவையில்லாம வந்து பைக்கு வேல்யூ போட்டேன். வேணும் பை மட்டும் இருக்கட்டும். 24 இன்ட்டு வந்து 26 பண்ணா போதும். இந்த இது சம்டைம்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அதை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆப்ஷனை பாருங்க, பை இருந்துச்சுன்னா எதுக்கு தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு. அப்ப என்ன 24 26 வந்து மல்டிப்ளை பண்ணா போதும். இதை பண்ணோம்னா 624 பை அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ரைட்டா? சிம்பிள். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பிளஸ் ஸ்லாண்ட் ஹைட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்ச போதும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The perimeter of an equilateral triangle is 48 centimeter. Find its ஏரியான்னு சொல்றாங்களே. இது என்ன ஏரியா இதோடது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல். அதுக்கான ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல் இருக்கு அப்படின்னா ஈக்குவலேட்டரல் நம்மளுக்கு என்ன ட்ரையாங்கல். இப்போ ஈக்குவலேட்டரல் ஒரு ட்ரையாங்கலுக்கான ஏரியா ஃபார்முலா இந்த இடத்துல தேவை. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் ஏரியா என்ன வரும்னா ரூட் 3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏ மீன்ஸ் என்னன்னா சைடு. அப்ப இந்த இடத்துல என்ன பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல். பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் என்ன சொல்லுவோம், இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் எல்லாமே 3 சைடு வந்து சமம். பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டர் வந்து ஒரு ட்ரையாங்கல் இருந்துச்சுன்னா என்ன வரும், சைடை வந்து 3ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா போதும். சைடு மீன் இந்த இடத்துல ஏ தான். அப்ப என்ன வரும் 3 இன்ட்டு வந்து ஏ போலாம். பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் என்ன சொல்றாங்க 48 அப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்ப ஏ வேணும் என்ன 48 டிவைட் பை வந்து 3 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு வரும். அப்ப ஏயோட வேல்யூ வந்து 16. நம்மளுக்கு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டும். என்ன ரூட் 3/4 இருக்கு. ஏயோட வேல்யூ வந்து 16, 16 ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. இதனா ரூட் 3/4 இன்ட்டு என்ன வரும் 16 இன்ட்டு வந்து 16. இதை அடிச்சோம் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். இப்ப 16 4ஆல பண்ணோம்னா 64 வரும். 64 ரூட் 3 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 64 ரூட் 3 எங்க இருக்கு, டில இருக்கு. ரைட்டா? சிம்பிள். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பெரிமீட்டர் 3 சைடு தெரிஞ்சா போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். A conical tent with a radius 6 units and height 8 units made by canvas. இதுல கேன்வாஸ்னு ஒன்றும் கிடையாது. அந்த டென்ட் வந்து இது பண்றது சில ஷீட் தேவையில்ல, அதுதான் கேன்வாஸ்னு சொல்றாங்க. ஹவு மச் கேன்வாஸ் நீடட் டு மேக் த டென்ட் அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது ஒரு டென்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த டென்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த சைடு வந்து இது பண்ணுவாங்கல்ல, அந்த ஷீட்லாம் வச்சு மூடுவாங்க. அந்த இது எவ்வளவு தேவை அதான் கேட்டேன். அப்ப இது வேணும் அப்படின்னா கோனோட வந்து இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சா போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அப்ப கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் தெரிஞ்சா போதும். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் என்ன சொல்லுவோம்னா, இந்த வருங்களேன் கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல். அப்ப பை ஆர் எல். இந்த இடத்துல கோன் மீன்ஸ் வந்து என்னன்னா ஹைட் வந்து என்னன்னா ஸ்லாண்டிங்கா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த எல் மீன்ஸ் வந்து என்னன்னா ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துதான் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ எல் ஈக்குவல் டு ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் வந்தாவே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன வரும், ரூட் ஆஃப் வந்து h ஸ்கொயர் பிளஸ் வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பாருங்க ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், எல் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். எல்லை கண்டுபிடிச்சா என்ன வரும், இல்ல ஃபர்ஸ்ட் ஹச் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹச் வந்து என்னன்னா 8. அப்ப 8 வந்து என்னன்னா ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து வந்து 6, 6 வந்து என்னன்னா ஸ்கொயர் போட்டோம்னா இப்ப என்ன 8 வந்து ஸ்கொயர் பண்ணா 64 வரும். 6 ஸ்கொயர் பண்ணா 36 வரும். இதுல வந்து ரூட் இருக்கு. இதை கூட்டினா நம்மளுக்கு என்னன்னா ரூட் ஆஃப் வந்து 100 வரும். இதை ஸ்கொயர் எடுத்தா அப்படின்னா 10. அப்ப எல்லோட வேல்யூ என்ன 10 அப்படின்னு வச்சு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பை ஆர் எல். ஸோ பையோட வேல்யூ வந்து இந்த இடத்துல பாருங்க 22 பை வந்து 7 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஏன்னா 4 ஆப்ஷனுமே வந்து பையோட வேல்யூ கொடுக்கவே இல்லை. அப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன, அவரோட வேல்யூ வந்து 6 இருக்கு, எல்லோட வேல்யூ வந்து 10 இருக்கு. இப்போ இதை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியது. இப்போ ஏதாவது அடிக்க முடியும்னா எங்கேயும் அடிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் 60 அப்படின்னு வரும். அடுத்து 22 டிவைட் பை 7. இப்போ 60 வந்து 22ஆல பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 60 22 1320 டிவைட் பை 7 வரும். இதை அடிச்சா ஆன்சர். இதை அடிச்சோம் அப்படின்னா 188.57 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஏ தான் ஒரு ரைட்டம். அகைன் இதே டைப் ஆஃப் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தேன்.
இது நம்ம அப்கமிங் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.